நம்ம கூட இருக்கிற மரத்தை பத்தி தெரியாம இருக்கிறோம். வாதாங்காய் மரம் வெப்பமண்டல பகுதிகளில், குறிப்பாக கடற்கரையோரங்களிலும் மற்றும் மணல் பாங்கான பகுதிகளிலும் செழித்து வளரும் இலையுதிர் மரமாகும். இந்த மரம் உப்பு காற்று மற்றும் அதிக காற்றையும் தாங்கும் சக்தி கொண்டது. வாதாங்காய் மரம் என்றும் இந்தியன் பாதாம் மரம் என்றும் அழைக்கப்படுகிறது. வாதாங்காய் மரம் தனித்துவமான குடை போன்ற அல்லது வரிசையான கிளை அமைப்பை கொண்டிருக்கும். இதன் காரணமாக இது சாலைகள், பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களில் அழகிய நிழலை தரக்கூடிய ஒரு மரமாக வளர்க்கப்படுகிறது. இந்த மரத்தின் பழத்தில் உள்ள பருப்பு பாதாம் பருப்பை போலவே சாப்பிடக்கூடியது. இது அளவில் சிறியதாகவும் சற்று இனிப்பு மற்றும் லேசான புளிப்பு கலந்த சுவையுடனும் இருக்கும். இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் சமையலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மரத்தின் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இதன் பெரிய முட்டை வடிவ இலைகள் உதிரும் முன் சிவப்பு, செம்மஞ்சள் அல்லது மஞ்சள் நிறமாக மாறி கண்கவர் காட்சியை உருவாக்கும். இது குளிர் நாடுகளில் இலைகள் உதிரும் காலத்தை போல இருக்கும். இந்த மரத்தின் உதிர்ந்த காய்ந்த இலைகள் மீன் வளர்ப்பில் மிகவும் பிரபலமாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இலைகள் தண்ணீரில் டானின்களை வெளியிட்டு நீரின் அமிலத்தன்மையை சற்று குறைக்கவும், மீன்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கவும், மீன்களின் முட்டைகள் பூஞ்சை பிடிக்காமல் இருக்கவும் உதவுகின்றன.